எப்போ இதுதான் கைஸ் அந்த 600 ரூபாய் வைசர். இதுதான் கைஸ் வின் ஆட்டோ. இங்கே தான் வந்து பஜாஜ் ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம டாமினார் ஸ்பேர்ஸும் இங்கே கிடைக்குது. இதுதான் கைஸ் வின் ஆட்டோ. இங்கே தான் வந்து பஜாஜ் ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம டாமினார் ஸ்பேர்ஸும் இங்கே கிடைக்குது. ஸோ இங்கே தான் வந்து கண்ணாடி வாங்கியிருக்கோம் நம்ம வண்டிக்கு. இப்போது இங்கேருந்து கிளம்புறோம். வீட்டுக்கு போய் நம்ம வந்து கண்ணாடி மாட்டலாம். இது இந்த கடை எங்கே இருக்குன்னா குரோம்பேட் அடையார் ஆனந்த பவன் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சின்ன கடை தான். போர்டு கூட அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்குது பஜாஜில். ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கடைக்கு. என்னோடய அவெஞ்சரோட ஸ்பேர் பார்ட்ஸ் முக்கால்வாசி ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எல்லாமே நான் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வண்டியில் நான் செகண்ட் ஹேண்ட் வாங்கும்போது உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிரர் இல்லாமல் தான் வாங்கினேன். மற்றபடி அந்த டூரிங் கிட்டு, இந்த என்ஜின் கார்டு இதெல்லாம் இருந்தது. இதுதான் வாங்கிட்டு இப்போ போகிறோம். பேசி இந்த ஹேண்டல் பார் ரைசஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து சூப்பரான ஒரு சீட்டிங் போஸ்டர் கொடுக்குது. ஓட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கூட இதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக போடலாம் உங்கள் டாமினாருக்கு. ஹேண்டில் பார் ரைசஸ் வந்து சூப்பராக இருக்குது. லைட்டு தான் கைஸ் இந்த வண்டிக்கே ஹைலைட்டு. லைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம ப்ரைட்டு. எக்ஸ்ட்ரா நான் அவெஞ்சர்லலாம் பார்த்தீங்கன்னா 2 LED லேம்ப்லாம் போட்டிருந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இதுக்கு தேவையே இல்லை. சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஹை பீமு, இது வந்து லோ பீம். ஸோ முன்னாடி போகிறவங்க வந்து அவங்க கண்ணாடியில் பார்த்தாங்கன்னா இது என்ன வண்டின்னு அப்படி பார்க்குற அளவுக்கு இந்த வண்டி வந்து இருக்குது. நேற்று நைட்டு வந்து என்னால் மாட்ட முடியல. ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்லேயும் வந்து அந்தளவுக்கு லைட் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாட்ட போகிறேன். அவங்க பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம டூல் பாக்ஸும் புது மிரர்ஸும். பார்த்தீங்கன்னா மிரரில் எழுதியிருக்காங்க இந்த சைடில் 6ன்னு சொல்லிட்டு. ஸோ 6ன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அந்த சைடு வந்து
Hey guys, welcome to WeCritic. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளி எல்லா இடமும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து க்ரீன் பட்டாசுலாம் வெடிக்கிறீங்க. அண்ட் தென் போன இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து அந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மி தான். பட்டாசு வாங்குறதே வந்து கம்மி தான். ரோட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த குப்பைலாம் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஸோ தீபாவளி அன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சும்மா சவுண்டு வந்து கிளி 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 கிளின்னு கிளியும். ஸோ கண்டினியூஸாக கேட்கும் அந்த சவுண்டு. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த பட்டாசு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ நல்லது தான் பொல்யூஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அந்த பட்டாசு தொழிற்சாலையிலலாம் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். இல்லைனா வந்து எல்லா பட்டாசு கம்பெனியும் வந்து அதை க்ரீன் பட்டாசாக மாற்றிடணும். ஸோ அந்த புகைகள்லாம் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. ஸோ ஏன் நான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடி இந்த வைசர் மாட்டியிருக்கேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் நேற்று வரைக்கும் செம மழை. ஸோ அந்த வண்டியும் வந்து கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம போயிட்டுருக்கேன். அது இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு எப்படி இருக்கும் வெளியிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும்னு இருந்தது. அதை காட்டுறதுக்காக தான் நான் வந்து இப்போ போயிட்டுருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டியோட மைலேஜ், ஹைவே மைலேஜ், அப்புறம் சிட்டியோட மைலேஜ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் இன்னும் அதை எடுக்கலை. நான் இன்னும் ஹைவேஸ்லேயே போகல. ஆனால் கூடிய சீக்கிரம் போகிறேன். ஒரு பெரிய ரைட். ஆனால் எந்த இடம்னு சொல்லலை. மேபி நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி இருக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ அந்த ரைட் பற்றி இருக்கலாம். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அங்கே என்னோடய ரைடை பற்றி லைவ் அப்டேட்ஸ் இருக்கும். சப்போஸ் நான் போகிற இடத்துல நீங்கள் என்னை மீட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே மீட் பண்ணலாம். ஸோ இது அவுட் சைட் தமிழ்நாடு ரைடாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல. வாவ், இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணியெலாம் நிரம்பிடுச்சு. 2 சைடுமே இந்த லேக்ஸ்லாம் வந்து தண்ணியே இல்லாமல் இருந்தது. இந்த மழை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ தான் இந்த இடத்துக்கு வரேன். ஃபுல்லாகவே நிரம்பிடுச்சு. ஸோ தமிழ்நாடு வெதர்மேன் சொன்ன மாதிரி நம்ம சிட்டிக்கு நல்ல மழை தான் வந்திருக்கு. நிறைய பேர் ஏன் மழை பெய்யல கேட்டிருக்கீங்க. ரொம்ப நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால தான் இந்த தண்ணிலாம் இவ்வளோ ரேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வண்டியில் 2 அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த மொபைல் சார்ஜரை வந்து மாட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நானே ஒயர் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து எடுத்திருக்கேன். இங்கே போகிற இதுலேருந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்க்ரூ போடுறதுக்கு தான், முன்னாடி வைசரில் இருக்க ஸ்க்ரூ போடுறதுக்கு தான் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி ஒரு ரப்பரில் ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா சுற்றுனீங்கனாலே அது வந்து அந்த ரப்பர் வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுது. ஸோ அதை
வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ பஜாஜ் இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரப்பரை மட்டும் ரெடி பண்ணுங்கள். மேபி புது டாமினோரில் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சைட் ஸ்க்ரூ வந்து சரியில்லை. ஸோ இப்படி இருக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக அப்படி இருக்கு. ஆனால் வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ 2 சைட்லேயும் வந்து ரப்பர் வாஷர் கொடுத்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டாமினோருக்கு முன்னாடி அந்த டூரிங் வைசர் மாட்ட போகிறோம். ஸோ டூரிங் வைசர் மாட்டுறதுக்கு வந்து இந்த 2 ஸ்க்ரூவும் இந்த 2 சைடில் இருக்குது. அது மாதிரி இந்த 2 சைட்லேயும் ஸோ ஸ்க்ரூவை அவுத்துட்டு இந்த வாஷர் வந்து பத்திரமா வைக்கணும். ஏன்னா கிடைக்காது. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து அரெஸ்ட் பண்ணுது. ஸ்டாக் வைசரை வந்து கழட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரப்பர்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எதையும் ஆட்டிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா பல்சரில் நம்மளுக்கு தெரியும் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு. ஸோ அதை அரெஸ்ட் பண்ணுறது தான் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த வைசர் நம்ம 600 ரூபாய்க்கு வாங்கின வைசரை வந்து மாட்டி பார்ப்போம். இதுதான் கைஸ் அந்த 600 ரூபாய் வைசர். குவாலிட்டி அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனால் வந்து லாங் லாஸ்டிங்காக தான் வரும். உங்களுக்கு வந்து எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. நிறைய நாள் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வச்சோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டியில் இப்படி இருக்குது. வண்டிக்கு ஒரு தனி வேறு லுக்கு கொடுக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ தான் வந்து சரியாக போட முடியல. திரும்பி ரெடி பண்ணுறேன். மற்றபடி இந்த சைட் ஸ்க்ரூலாம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஓகே தான். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா 600 ரூபாய்க்கு சென்னையில் வாங்குது. 11 ஸ்க்ரீன். ஸோ எப்படி விண்ட் அரெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு ட்ரிப்பில் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் இருக்குது. ஹாப்பி தீபாவளி டு யூ. சேஃப். கையில் ஹேண்ட் சானிடைசர் போட்டுட்டு பட்டாசு கொளுத்தாதீங்க. ரொம்ப டேஞ்சரஸ். எப்போ பயந்துட்டேன்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா கீழே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.